அட என்ன சொல்றீங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதியவர்களுக்கு போன ஷாக் செய்தி. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதியவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்று சென்றுள்ளது. அதை பற்றி இந்த ஒரு காணொளி காட்சி வழியாக விரிவாக காணலாம். ஆம், இந்த தேர்வு எழுதியவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்று சென்றுள்ளது. அதன்படி தேர்வு தாள்கள் திருத்தம் இந்த மாதம் தொடங்கும். ஆனால் திருத்த முடிய 6 மாதம் ஆகும். 1.5 லட்சம் பேப்பர் என்றாலும் கூட சரியாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருத்த நேரம் எடுக்கும். இதனால் திருத்தம் ஜனவரி 2025 தான் முடியும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதனால் முடிவுகள் வரவும் தாமதமாகலாம் என்கிறார்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்த குரூப் 4 ஆன்சர் ஷீட் எழுதிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு, அதுக்கான வேல்யூஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவரை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? பிகாஸ் இந்த மந்தில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை ஒரு 6 மந்த் வரை எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜி, இப்போ இருக்கிற டெக்னாலஜி அவங்க பயன்படுத்தி இந்த 15 லட்சம் பேருடைய பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ண வேண்டியது இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா டிசம்பர் கம்ப்ளீட் ஆனால் கூட அது எப்படி இந்த ரிசல்ட்லாம் விடும்போது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி 2025 தான் முடியும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்களில் அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்களாம். அதனால குரூப் 4 ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்க அந்த ரிசல்ட் அப்படின்றது தாமதமாக தான், டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சரி பேசிக்கிறாங்க. இதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இதுக்கான டைரக்ட் லிங்க் வேணும், இந்த ஆர்டிக்கிள், இந்த மேகசினை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க.